ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அக்வேரியம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? இல்லைனா ஆல்ரெடி அக்வேரியம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களா? மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமனான ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதனாலேயே மீன் ஒரு மாதிரி ஸ்டிக்காகி கடைசியில் அது இறந்துடும். இதனால் அவங்களுக்கு காசும் வேஸ்ட்டாகி அவங்க கடைசியில் ஒரு கட்டத்தில் இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களுக்கு போயிடும். நானும் ஆரம்பத்தில் இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸில் கெயின் பண்ணதன் மூலிமா இப்போ ஒரு அக்வேரியம் ஷாப்பை வச்சு நடத்துகிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். அண்ட் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் நான் காமனாக பிகினர்ஸ் பண்ணக்கூடிய 7 மிஸ்டேக்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 7வது மிஸ்டேக் ரொம்பவே காமனானதும் ரொம்பவே டேஞ்சரஸானதும் கூட. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ்டேக் நம்பர் 1, நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்வேரியம் ஷாப்ஸுக்கு போயிட்டு நல்லா அழகாக இருக்குன்னு சொல்லி 2-3 மீன் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுக்கான டேங்க் செட்டப்பு, ஃபில்ட்ரேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கவனிக்காமலே விட்டுருவாங்க. மேக்ஸிமம் அதை பற்றி எதுவுமே கேர் எடுக்காமலே அவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க இதை வளர்க்கலான்னு சொல்லி. ரிசல்ட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு, அழுக்கான தண்ணி, மீன் கடைசியில் சாகிறதுன்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இதனாலே க்ரியேட் ஆகிடுது. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ ஒரு டேங்க் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி டேங்க்கு. இது காமனாக கோல்டு ஃபிஷ் இதில் இருக்கிறது எல்லாமே. இப்போ நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற இதே கோல்டு ஃபிஷ்ஷை ஒரு சின்ன ஒரு பவுலுக்குள்ளே போட்டால் அது கரெக்டாக சர்வைவ் ஆகுமா? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சர்வைவ் ஆகாதுன்றதால இதே மாதிரி தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது டேங்க் கரெக்டாக அந்த டேங்கோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி மீன் வாங்காமல் சிலர் அந்த டேங்கோட சைஸுக்கு செட் ஆகாத ஒரு சில மீன்களை வாங்கிடுவாங்க. இதனால் கடைசியில் அவங்களுக்கு காசு தான் வேஸ்ட் ஆகிடுது. கரெக்டான வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன் வாங்குறதுக்கு முன்னாடி டேங்கோட செட்டப், எக்ஸாம்பிள் டேங்கோட சைஸு, அதோடைய லென்த்து, பிரெட்த் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. டேங்கோட சைஸை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி மீனை வாங்க. அண்ட் இதில் விடக்கூடிய அந்த மீன் கரெக்டானதாக தான் இருக்குமா? இந்த டேங்கோட சைஸ்க்கு இந்த மீன் செட் ஆகுமா? இதில் அதால் சர்வைவ் ஆக முடியுமான்றதையும் யோசித்து கரெக்டாக செய்யுங்க. இந்த மீனுக்கு ஃபில்டர் வேணுமா வேண்டாமா? இந்த மீன் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இல்லையான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பிகினர் ஃபிஷ்ஷஸை பற்றி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம், அதை செக் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய பிகினர் ஃபிஷ்ஷஸை பற்றி சொல்லியிருப்போம். ஸோ அதை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் ஆரம்பிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அதோட லிங்க்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னடு கமெண்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஃபீடிங் தான். மீனுக்கு இவ்வளோ தான் ஒரு லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது. அது ஃபுட்டு இவ்வளோ தான் லிமிட். அதாவது அதுக்கு சின்ன வயிறு தான், அதுக்கேற்ற அளவுக்கு ஃபுட்டு போட்டால் அது கரெக்டாக சாப்பிட்ரும். ஆனால் ஓவர் ஃபீடிங் தான் மேக்ஸிமமாக நிறைய மிஸ்டேக்ஸில் பண்ணுவாங்க. அண்ட் நானும் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஆரம்பத்தில் நான் ஒரு கைப்பிடின்ற அளவில் எல்லா மீனுக்கும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லி நிறைய தடவை போட்டு, அது ஒரு கட்டத்தில் தண்ணி ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி நாற்றம் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் கடைசியில் தண்ணி மாத்திரப்போ பார்த்திங்கன்னா மீன் நிறையாவே செத்து கிடந்துச்சு. நானே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு அந்த டைமில் எனக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் இவ்வளோ தான் இதுக்கு லிமிட்டுன்றது தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி போட ஆரம்பித்தேன். இப்போ நிறைய மீன்கள் காப்பாற்ற முடியுது இதனாலே. அண்ட் மெயினாக ஓவர் ஃபீடிங் பண்ணுறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி புகை படிஞ்ச மாதிரி தண்ணி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும், அப்புறம் தண்ணியில் இருக்கிற அந்த அமோனியா அண்ட் நைட்ரஜன் லெவல் அதிகமாக ஆரம்பிக்கும். அண்ட் இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு மினிமமாக 2 தடவை ஃபுட்டு போட்டால் போதும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா காலையில் ஒரு தடவை, அப்புறம் சாயந்தரம் ஒரு தடவை. அண்ட் கரெக்டான லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மினிமமாக அந்த ஃபுட்டை நீங்கள் போட்ட ஒரு 2 நிமிஷத்துலேயே மீன் சாப்பிட்ற அளவுக்கு இருந்தாலே போதும். அதுக்கு மேலே போட வேண்டாம். ஒருவேளை எக்ஸ்ட்ரா ஃபுட்டு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தண்ணியிலேருந்து எடுத்துருங்க. அது தண்ணியில் படிய விட்டுறாதீங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீனுக்கு நீங்கள் கரெக்டான ஃபுட்டு கரெக்டான லெவலில் கொடுத்தீங்கன்னா மீன் ஈஸியாக சர்வைவும் ஆகும். மேபி ஓவர் ஃபீட் பண்ணிங்கன்னா அது கன்ஃபார்மாக ஒரு ப்ராப்ளமில் தான் போய் முடியும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்பர் 3 மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோ வாட்டர் சேஞ்ச் தான். காமனாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டர்ஸ் இருக்குல்ல, எதுக்காக வாட்டர் சேஞ்ச் பண்ணணும், ஃபில்டரை எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு விட்டுருவாங்க. அண்ட் இதை சுற்றி மிகப்பெரிய ஒரு மித் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டர்ஸ் காமனாக அழுக்க எடுக்காது. அது தண்ணியில் இருக்கிற அந்த ஒரு பாய்சனஸ் அந்த கேஸை மட்டும்தான் எடுக்குமே தவிர்த்து அந்த தண்ணியில் இருக்கிற அந்த வேஸ்ட்டை அது எடுக்காது.
ஆனால் வேஸ்ட்டையும் எடுக்கும்னு சொல்லி ஒரு மித்து இதை சுற்றி பெருசாக பில்ட் ஆகியிருக்கு. அதனாலே நிறைய பேர் ஃபில்டர்ஸ் இருக்குல்ல, தண்ணி மாற்ற வேண்டாம்னு சொல்லி விட்டுருவாங்க. நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன பிரச்சனையெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, மீனோட வேஸ்ட் வந்து கீழே தண்ணியில் அடியிலேயே ஸ்டோர் ஆகிருக்குன்றதால அதுலேருந்து நைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பித்து நைட்ரஜன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து தொட்டியில் நிறைய பாசியும் வர ஆரம்பிக்கும். எந்த அளவுக்குனா, தொட்டியில் மீன் இருக்கான்ற அளவுக்கு பாசி வந்து படிஞ்சிருக்கும். ஒரு கட்டத்தில் மீன் வந்து சில நேரம் அந்த பாசிக்கு நடுவில் போய் மாட்டிக்க கூட வாய்ப்புகள் இருக்குது. இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, வாரத்துக்கு ஒரு 20-30% மட்டும் தண்ணியில் இருக்கிற அந்த மீனோட அந்த வேஸ்ட்டை மட்டும் ஒரு சின்ன ஓஸ் மாதிரி ஏதாச்சும் இருந்தால் அதை யூஸ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் திரும்ப அது எவ்வளோ தண்ணி எடுத்தீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். ப்ரோ எதுக்கு ப்ரோ ஆனால் கம்மியாக தண்ணி மாற்றணும், ஃபுல்லாகவே மாற்றிடலாமே நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஃபுல்லாக மாற்றினீங்கன்னா அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக நீங்கள் மாற்றுறப்ப ஆல்ரெடி இருந்த அந்த தண்ணிக்கும் இந்த தண்ணிக்கும் வித்தியாசம் இருக்கிறதால சில நேரம் மீன் இதனாலேயும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வாரத்துக்கு ஒரு 20-30% நீங்கள் தண்ணி மாற்றினாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் மாற்ற வேண்டாம். அதுக்கு மேலே மாற்றினா மீனுக்கு ஆபத்து. ஸோ சேஃப்டியாக அது பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் நிறைய அக்வேரியம் ஷாப்ஸ்லேயே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் நிறைய தடவை இதை நீங்கள் பண்ணியிருக்க கூட வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்வேரியம் ஷாப்ஸில் வந்து கம்யூனல் டேங்க்குன்னு சொல்லி ஒரு சில டேங்க்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. சின்னதாக தான் இருக்கும், இல்லைனா பெருசாக இருக்கும். சைஸ் வேரியேஷன்ஸ் வந்து 1 அடி 2 அடி வித்தியாசத்தில் வச்சுருப்பாங்க. அதில் ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய மீன்கள் விட்டுருப்பாங்க. இந்த சைஸ் கம்பேரிசனுக்கு ஏற்ற மாதிரி மீன்கள் வைக்காமல் அதை விட அதிகமான மீன்கள் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இதை நம்ம பார்த்துட்டு இவ்வளோ அதிகமான மீன்கள் ஒரு டேங்க்லேயே வைக்கலாமான்னு சொல்லி நம்மளும் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்போம். நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ கடையில் பார்க்குறப்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய தடவை ட்ரை பண்ணது என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நிறைய ஃபெயிலியர் தான் கம்ப்ளீட்டாகவே. அதில் வந்து நிறைய மீன்கள் விட்டது அந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியானது, இந்த மாதிரி நிறையா அதிகமான வேஸ்ட் இருக்கிறதுனால அந்த நைட்ரஜன் ரைஸ் ஆகி நிறைய மீன்கள் செத்துருச்சு. அண்ட் இன்னும் நிறைய மீன்களுக்கு வந்து டிசீஸ் அட்டாக் ஆன மீன்கள் நிறையா அதில் இருந்தது வந்து அது மற்ற மீனுக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. அந்த கம்யூனல் டேங்கில் இருந்த மற்ற மீன்களுக்கும் ஒரு மீன்கிட்ட இருந்து நிறைய டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. இதனாலே நிறைய மீன்கள் சாக ஆரம்பிச்சது. இதுக்கு எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான வே என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேங்கோட சைஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி மீன்கள் வைக்கணும். அதாவது இப்போ ஒரு 2 அடி டேங்க் இருக்குன்னா மினிமமாக அதில் ஒரு கப்பி, ஸ்மாலிஸ், அப்புறம் கோல்டு, இதில் வந்து ஒரு 2 இல்லைனா 3 பேர் வைக்கலாம். அந்த அளவுக்கு அந்த டேங்குக்கு ஏற்ற சைஸுக்கு அதுக்கு ஏற்ற அளவில் மீன்கள் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த அக்வேரியம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ நிறைய மீன்கள் சாகிறதையும் நம்ம தடுக்கலாம். காசும் வேஸ்ட் ஆகுது. அதாவது எம்டி ஸ்பேஸாக லைட்டாக இடங்கள் தெரிஞ்சாலும் அதுவும் அக்வேரியமோட ஒரு பார்ட்டு தான். ஸோ இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்மியான மீன்கள் என்னதான் இருந்தாலும் அது வந்து நல்லா அழகாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அழகாக தெரியும். அண்ட் மிஸ்டேக் நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா, காமனாகவே பிகினர்ஸோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்மியான ரேட்டுக்கே டேங்க் வாங்கி ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம் வளர்க்கலான்னு சொல்லி நிறைய பேர் ஆரம்பிப்பீங்க. நிறையா பேரோட பேரண்ட்ஸ் வந்து கம்மியான ரேட்டுக்கு இந்த அளவுக்கு இந்த சைஸில் டேங்க் இருக்கா, இந்த அளவு ரேட்டில் மீன் இருக்கான்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்து வளர்ப்பீங்க. லேட்டர் ஆன் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கிட்டு வந்தது அந்த குவாலிட்டி கரெக்டாக இல்லாமல் சில மீன்கள் செத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் வாங்குகிற மாதிரி ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா, சீப்பஸ்ட்டான கம்மியான ரேட்டில் நீங்கள் ஃபில்டர் வாங்குறப்ப அந்த ஃபில்டர் வந்து சில நேரம் மால் ஃபங்க்ஷன் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நார்மலாக இந்த ஃப்ளோரானுக்கு யூஸ் பண்ணுற ஹீட்டர்ஸும் சரி, அதுவும் கம்மியான ரேட்டுக்கு நீங்கள் வாங்குறப்ப அதுவும் சரியாக ஒர்க் ஆகாது சில நேரங்களில். அண்ட் ஃபுட் குவாலிட்டி, மீனுக்கு மெயினான விஷயமே அதுக்கு போடுற அந்த ஃபுட்டு தான். அதோட குவாலிட்டியும் அந்தளவுக்கு இல்லைன்றப்ப மீனோட குவாலிட்டி ஏறுன்ற மாதிரி நினச்சிங்கன்னா சுத்தமாக ஏறாது. அதுவும் மெயினான ஒரு ப்ராப்ளம் தான். இதுக்கான கரெக்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டில் இருந்தாலும் ஸ்மார்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான ஃபில்டர், அந்த குவாலிட்டியான ஃபில்டர் கம்பெனி எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்க. அண்ட் கரெக்டான ஃபுட்டு, அப்புறம் டீசெண்டான லைட் செட்டப், இதெல்லாம் பேசிக் டெஸ்ட்டு நாலேஜ் கூட செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சீப்பான ரேட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு பெரிய செலவாக அது வந்து நிற்கும். ஸோ அதை மெயினாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் மிஸ்டேக் நம்பர் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா,
மீன் ஒரு நாள் சிக்காக இருந்தாலும், அதாவது ஒரு நாள் அது ஆக்டிவாக இல்லைன்றதை பார்த்தாலே சில நேரங்களில் பிகினர்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஐயோ மீன் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க வந்து அவங்ககிட்ட இருக்க அந்த மெடிசனை வந்து போடுவாங்க. டோசேஜ் லிமிட்டை தாண்டி அவங்க அதிகமாக போட்டுருவாங்க. அது எதனால் அப்படி இருக்குது, அந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனாலே சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மீன்கள் அதிகமாக சாக ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் குவாலிட்டி, அந்த தண்ணி வந்து சில நேரங்கள் அந்த க்ளவுடியாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கவனிக்காமல் விடுறதுனால கூட இந்த மாதிரி மீன் ஆக்டிவாக இல்லாமல் போயிடும். ஆனால் அதை அவங்க கவனிக்காததுனால சில நேரங்களில் அவங்களே இப்போ வந்து மெடிசின் டோசேஜ் லிமிட்டை தாண்டி யூஸ் பண்ணிடுறாங்க. இதனாலே மீன்கள் நிறைய சாகுது. இதுக்கான மெயின் கரெக்டான வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களோட அந்த தண்ணியோட கண்டிஷன். மினிமமாக ஒரு வாரம் நீங்கள் அந்த தண்ணியை வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. அந்த தண்ணியில் நீங்கள் மீனை விடலாம், ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் டெம்பரேச்சர் மினிமமாக ஒரு 22 to 26 தான் அதோட டெம்பரேச்சர் இருக்கணும். மினிமமாக 28 இருந்தால் கூட ஓகே தான் தண்ணியோட டெம்பரேச்சரு. அப்புறம் அதுக்கு போடக்கூடிய அந்த ஃபுட்டு வந்து கரெக்டாக அந்த ஃபீடிங் டைம்ன்றது ஒரு நாளைக்கு 2 தடவை அந்த மாதிரி போட்டாலே போதும். அது மெயினாக செக் பண்ணிக்கோங்க. அண்டு அந்த மீன்களை எந்த மாதிரி மீன்கள் கூட விட்டுருக்கீங்க. இப்போ கோல்டுக்கு வந்து ஏஞ்சல் கூட விட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ஏஞ்சலில் இந்த கோல்டு வந்து சில நேரங்களில் ஒரு மாதிரி ப்ராப்ளம் மாதிரி ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும். இதனால் ப்ராப்ளம் தான் க்ரியேட் ஆகும். ஸோ கரெக்டான அந்த டேங்க் மேட்ஸையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், என்ன மாதிரி டிசீஸ்ன்னு தெரியாமல் அதுக்கேற்ற மெடிசன் போட்டுறாதீங்க. அதாவது என்ன மாதிரி டிசீஸ்ன்னு தெரியாமல் மெடிசனை யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஃபைனலி நம்பர் 7 மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்கிறதுல பெரிய மிஸ்டேக். இது காமனாக எல்லாருமே பண்ணுவாங்க, நானும் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். காமனான பிகினர் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே சீக்கிரமாக கிடைக்கணும். அதாவது மீன் ப்ரீட் ஆகிறது, குட்டி போடுறதுன்னு எல்லாத்தையும் சீக்கிரமாக பண்ணிடுவாங்க. ஆனால் கடைசியில் அதுக்கு ஃபுட்டு கொடுக்கணுமா என்னன்றதை யோசிக்காமல் அது சீக்கிரமாக கிடைக்கணும்னு சொல்லி அதுக்கான வேலைகளை பார்க்குறன்ற பேரில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவாங்க. அதாவது அவங்களுக்கு பொறுமைங்கிற ஒன்று இருக்காது. அதிகமாக மீனோட க்ரோத் வந்து வேகமாக இருக்கணும், அப்படி இப்படின்னு நிறையா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனாலேயே அவங்க நிறைய நேரங்களில் ராங்கான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட மீன் சீக்கிரமாக க்ரோத் ஆகணும், இந்த ஃபுட்டு போட்டால் சீக்கிரமாக க்ரோத் ஆகும்னு நினச்சிட்டு இந்த ஃபுட்டை போடுவாங்க. அது கடைசியில் பார்த்தா மீன் காலி பண்ணியிருக்கோம். அண்ட் மீன் சீக்கிரமாக குட்டி போடணுன்றதுக்காக அது ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக அதை வந்து குவாரண்டைன் பண்ணுற மாதிரி பண்ணிடுவாங்க. அதுவும் மீனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணி அதுவும் கடைசியில் மீனை கொன்றும். அண்ட் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அக்வேரியம் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி கிடையாது. அது சீக்கிரமாக எல்லாமே கிடைக்கும்னு நினச்சா கன்ஃபார்மாக ப்ராப்ளம் தான் கடைசியில் நிற்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணால் ஈஸியாக நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போனஸே கிடைக்கும். எக்ஸாக்டாக சொன்னால் ஒரு அக்வேரியம்ன்றது ஒரு லிவிங் எக்கோசிஸ்டம். இப்போ நம்ம இருக்கிற என்விரான்மெண்ட்டு நம்மளுக்கு ஏற்றதாக இருக்கிறதால தான் நம்மளால் வாழ முடியுது. அதே மாதிரி தான் மீன்களுக்கும் அதுக்குன்னு இருக்கிற அந்த எக்கோசிஸ்டம் வந்து ஈக்குவலாக பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் அதாலையும் வாழ முடியும். அதுவும் கரெக்டாக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய முடியும். நம்ம அந்த எக்கோசிஸ்டமை டேமேஜ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ணோன்னா கடைசியில் அந்த மீன் செத்துரும். இதனால் மெயினாக நம்மளுக்கு என்ன பாதிப்புனா காசு வேஸ்ட் ஆகும். இதனால் பாதிக்கப்படுறது நம்ம தான் அதிகமாக பாதிக்கப்படுவோம். ஸோ மெயினான விஷயம் என்னென்னா, நீங்கள் வாங்கிட்டு வர மீனை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது இவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை ப்ரீட் ஆகுமா, இத்தனை விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அதை அப்சர்வ் பண்ணுங்கள், நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் நீங்கள் கற்றுக்கிறத வந்து அதுக்கு மேலே அந்த மீன்கள் மேலே அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு நிறைய குட்டிகள் கிடைக்கும். ஸோ பொறுமையாக எல்லாத்தையும் ஸ்லோவாகவே பண்ணுங்கள். ஸ்லோவாக பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 7 மிஸ்டேக்ஸில் ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அண்டு உங்களோட பிகினர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அக்வேரியம் டிப்ஸுக்கு நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மாசான ஒரு வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். பாய் பாய்.